தலாக் 2 தடவைகள்தான். பின்னர் நேரிய விதத்தில் அவர்களை மனைவியராகவே வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அழகிய முறையில் அவர்களை விடுவித்து விட வேண்டும். அவ்வாறு விடுவித்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த பொருள்களிலிருந்து எதனையும் நீங்கள் திருப்பி வாங்குவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. மேலும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருக்க முடியாது என கணவன் மனைவியாகிய இருவரும் அஞ்சினால், மேலும் அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று நடுவர்களாகிய நீங்களும் அஞ்சினால், மனைவி கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் அவர்கள் மீது தவறில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரம்புகளாகும். எனவே நீங்கள் அவற்றை மீறிச் செல்லாதீர்கள். மேலும் யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களே அக்கிரமக்காரர்கள் ஆவார். 2 தடவை தலாக் சொன்ன பின்னர் 3ஆம் தடவை மீண்டும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டால், பிறகு அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள் அல்ல. வேறு ஒரு ஆணை அவள் மணந்து அவனும் தலாக் சொல்லும் வரை. ஆனால் அந்த 2ஆம் கணவன் அவளை தலாக் சொல்லிவிட்டால், அப்போது முதற் கணவனும் அவளும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருப்போம் என்று எண்ணினால், அவ்விருவரும் மீண்டும் மணவாழ்வுக்கு திரும்புவதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். இறை வரம்புகளை மீறுவதால் ஏற்படும் விளைவுகளை அறிந்திருக்கும் மக்களுக்கு அவன் இவற்றை விளக்குகிறான்.